விஜய் மாதிரி பிரபலம், அவர் வந்து சினிமாவில் மிக பிரபலம், அவர் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரபலம் வந்து ஓப்பன் ஏரில் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாதுகாப்பு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு எல்லாமே சைல்டிஷாக இருக்க மாதிரி, குழந்தைத்தனமாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுச் செயலாளர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கட்சி உண்மன் ஷோவில் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும். சீனியர்ஸு, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, ரஜினிகாந்த் பாணியில் சொல்லணும்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வருவாங்கன்னு காத்துனுக்குறாங்களாம். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மாநில பதவிகள் கொடுத்துருவாங்களாம், மாவட்ட பதவிகள் கொடுத்துருவாங்களாம். அப்போ காலங்காலமாக உங்களுக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருப்பான், காலங்காலமாக உங்களுக்கு வந்து காசை போட்டு பால் அபிஷேகம் பண்ணியிருப்பான், கட் அவுட் வச்சுருப்பான். அவனை தெருவிலேயே நிப்பாட்டி இன்னும் கோஷம் போடவே வைப்பீங்களா? என்ன சார் உங்களுக்கு சமத்துவம்? அப்புறம் சமத்துவம், சமூக நீதி, விளக்கெண்ணெய், வெள்ளைப்பூண்டெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? சார் சினிமாவில் நீங்கள் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியாது சார். சினிமாவில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புவான், நாடகத்தை நம்புவான், கற்பனையை நம்புவான், வசூல் வரவங்களை கூட நம்புவான். அப்பா சந்திரசேகர் பேச்சை கேட்டார்னா ஒரு அரசியலில் ஜெயிப்பார் சார், ஜொலிப்பார். ஜோசியர் சந்திரசேகர் பேரை கேட்டார்னா இந்த மாதிரி ஏழரைகளோட தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். எங்களுடைய அந்த செயலியில் ஒரு செயலி ஒன்று பண்ணாங்கல்ல, அந்த செயலியில் 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, 2 கோடி பேர் சேர்ந்து என்னமோ அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, சந்தோஷம், சேர்ந்துட்டாங்க, ரைட்டு. அந்த செயலின்றது உலகம் முழுக்க யார் வேணா யார் சேரலாம். உலகம் முழுக்க சேர்ந்தவங்களாம் ஓட்டு போட முடியுமா? தமிழ்நாட்டில் ஓட்டு தானே. நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவை சுத்தமாக ஒழிச்சிருவேன் சொல்ல முடியுமா அவரால்? சொல்லுவாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவமனைகளெல்லாம் இலவச மருத்துவமனை, தனியார் கார்பரேட் ஹாஸ்பிட்டலே இருக்காது சொல்ல முடியுமா அவரால்? படங்களை சொல்லியிருக்காங்க. மக்கள் கூட்டம் டெஃபினட்டாக இங்கே எதிர்பார்க்கறத விட 2 மடங்கு அதிகமாகத்தான் செய்யும், 3 மடங்கு கூட அதிகமாகும். கூட்டத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அதிகமாக இருக்கும். அசம்பாவிதங்களுக்கு வாய்ப்பு இருக்கானா? விஜய் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எதாவது அசம்பாவிதம் பண்ணலாம், தற்செயலாகவும் அசம்பாவிதம் நடக்கலாம். அது நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கிறதுனால விபத்துகளுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய முதல் மாநாடு எங்கே நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எந்த தேதியில், எந்த மாவட்டம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. கடந்த ஒரு 2-3 மாதமாகவே இதான் டாக்காக இருக்குது. ஆக்சுவலாக செப்டம்பர் 23 அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மாநாடு வந்து நடக்க போகிறதா தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்தது, விக்ரவாண்டியில் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியலாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, அக்டோபர் 27 அதே இடத்துல அப்படின்ட்டு. முதல்ல என்ன சார் காரணம் இந்த சிக்கல் குழப்பம், இவ்வளோ நாள் டேட் தள்ளி போகிறது? தேர்வு பண்ணுறதுலேயும் நிறைய குழப்பங்கள் நடந்தது. முதல்ல திருச்சிந்தாங்க, அப்புறம் மதுரைன்னாங்க. இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாநாடு இப்போ இவங்க சொல்லியிருக்கிற இடத்துல தான் நடக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 23 நடத்துறதுக்கான அனுமதியும் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. அதாவது நாளைக்கு மறுநாள் நடத்துறதுக்கான அனுமதியும் கிடச்சிருச்சு. பட் இவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் செய்ததற்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஏன்னா வந்து ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னாலே அது வந்து சாதாரண ஒரு கூட்டம் போட்டாலே, ஓப்பன் ஏர் கூட்டம் போட்டாலே அதுக்கு வந்து சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ பேர் வருவாங்க, யார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான வசதிகள் என்ன பண்ணி வைப்பாங்க, எந்த கேட்டில் வருவாங்க, எந்த கேட்டில் போவாங்க. அதுவும் வந்து இது மாதிரி விஜய் மாதிரி பிரபலம், அவர் வந்து சினிமாவில் மிக பிரபலம், அவர் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரபலம் வந்து ஓப்பன் ஏரில் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாதுகாப்பு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இவங்க சைடில் வந்து யார், விஜய் சைடில் வந்து இவங்க அப்ளிகேஷன் கொடுத்தது ஒரு தேதி, அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய சில நார்ம்ஸில் அவங்க வந்து அதை பெண்டிங் வச்சது, அதுக்கப்புறம் அவங்க வந்து சில கேள்விகள் கேட்டது, ஒரு 21 கேள்விகள் மேலே கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்விகள் கேட்டுட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவங்க ஒரு 5-6 நாள் எடுத்துக்கிட்டாங்க டைமு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் திருப்பி கொடுக்கும்போது அதுக்கு பிற்பாடு ஒரு 33 ஆலோசனைகளோடு அனுமதி கொடுத்துட்டாங்க. பட் அனுமதி கொடுத்ததுக்கும் இந்த தேதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இருந்துச்சு டைம். ஆனால் அந்த 12 நாள் 15 நாளுக்குள்ளே நடத்த முடியாதுன்றத ஒரு முடிவுக்கு இவங்களே வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல. முதல் அனுமதி கிடைக்கலன்னு சொன்ன உடனே எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரசிகர் மன்றங்களுக்கு நீங்கள் 23 கிடையாது, வண்டி கிண்டி புக் பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ண வேண்டாம், தேதி மாறும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால் 23 நடக்காதுன்றது நமக்கும் முன்னாடியே தெரியும். நம்மளும் நிறைய சேனலில் பேசும்போது அந்த தகவலை நம்ம பதிவு பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் மாதிரியான பிரபலத்துக்கு வந்து இந்த ஒரு விஷயம் முன்னெடுக்கும் போது சரியான வழிகாட்டுதல் வந்து கண்டிப்பாக தேவை. அங்கே எங்கேயோ ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக நடக்குது. அந்த மிஸ்டேக் ஏன் நடக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையானே தெரியல. ஏன்னா எல்லாமே சைல்டிஷாக இருக்க மாதிரி, குழந்தைத்தனமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாநாட்டு அனுமதியே இப்போ பெரும்பாலும் அரசியல் மாநாடுகளுக்கு நான் ஒரு 30 வருஷமாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன்ப்பா, அரசியல் செய்தியாளராகவும் இருந்தேன் நான். அதனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த மாநாடு அப்படின்னு சொன்னாலே எந்த மாவட்டத்தில் நடக்குதோ அந்த மாவட்ட செயலாளருடைய ஆலோசனையின் பேரில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நகர செயலாளர் இருப்பார்ல,
இப்போ விக்ரவாண்டில் நடக்குதுன்னா அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், அந்த ஒன்றியத்துக்கு ஒரு ஆள் இருப்பார், அந்த நகரத்துக்கு ஒரு ஆள் இருப்பார். இவங்களில் யாரோ ஒருத்தர் வந்து காவல்துறை நாடி, சார் ஐயா இந்த மாதிரி நாங்கள் ஒரு மீட்டிங்கை போட போகிறோம், எங்களுக்கு ஒரு 10,000 பேர் வரப்போகிறாங்க, ஒரு 50,000 பேர் வரப்போகிறாங்களோ 5,000 பேர் வரப்போகிறாங்க, இத்தனாம் தேதி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத அனுமதி கேட்பாங்க. தலைமையினுடைய உத்தரவோட கேட்பாங்க. அந்த அனுமதியை அவங்க போய் கேட்டவுடனே அந்த போலீஸ் நாம்ஸ் எல்லாத்தையும் அவங்களே ஃபினிஷ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை சட்ட சிக்கல் வருது, காவல்துறை இழுத்தடிக்குது, ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா எல்லா பார்ட்டிலையுமே ஒரு லீகல் விங்குன்னு ஒன்று இருக்கும். அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. எங்கள் மாநாட்டுக்கு எங்கள் கூட்டத்துக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க, எங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் தரமாட்டுறாங்க, எங்களுடைய போராட்டத்துக்கு பர்மிஷன் தரமாட்டுறாங்க, உண்ணாவிரத்துக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இதுக்கு அங்கே போவாங்க, நீதிமன்றம் விசாரிச்சுட்டு அவங்க உடனடி நீதிமன்றம் தாமதப்படுத்தாது, டக்குன்னு ஒன்று எஸ் நோ, கொள்கை முடிவில் தலையிடாது. அரசினுடைய கொள்கை முடிவாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதில் தலையிடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தால் தலையிடாது. ஆனால் ஒரு சில கண்டிஷனோட ஆலோசனையாக சில விஷயம் சொல்லி அனுமதியை கொடுத்துருவாங்க. இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுச் செயலாளர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் தான் ஓடிக்கிட்டே இருக்கார். புஷி ஆனந்த் தான் ஓடுறாரு. இப்போ டிவிக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் சினிமாவில் இருக்காங்க. எல்லாருமே ஏகப்பட்ட ரசிகர் மன்றம் இருக்குது. அந்த மன்றங்களில் ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு பொருளாளர் இருப்பாங்க, ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க, மாவட்டம் முழுக்க இருக்கும், நகரம் முழுக்க இருக்கும், இருக்குது இல்லையா? இப்போ இதில் ஒருத்தரை கூட நீங்கள் அடையாளப்படுத்துகிற மாதிரி விக்கிரவாண்டிலையோ இல்லை அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிற விழுப்புரத்துலையோ இல்லை அதை சுற்றி இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய லெவலில் சொன்னால் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடையாதா? எல்லாத்துக்கும் புஷி ஆனந்தே தான் ஓடணுமானா அப்போ இந்த கட்சி உண்மன் ஷோவில் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வந்து குற்றச்சாட்டு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய கேள்வி வைக்கிறேன். இது இன்னொன்று, நீங்கள் ரொம்ப சைல்டிஷ் குழந்தைத்தனமாக இருக்குன்னா மஞ்சப்பையில் வச்சு கொடியை யாராவது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் வந்து ஒரு கொடினாவே அந்த கட்சியினுடைய மரபு, அந்த கட்சிக்கு இருக்கிற பெரிய மாண்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு வரலாறு வைப்பாங்க, கலருக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க, சிம்பிளுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் ஒரு வரலாறுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு பெரிய மரியாதை மாண்பையும் நீங்கள் வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கணும். ஏதோ வந்து நம்ம பூஜை புனஸ்காரத்துக்கு போகும்போது மஞ்சப்பை எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு மஞ்சப்பை, அந்த மஞ்சப்பையில் கொடி வச்சுட்டு அது வந்து தப்பாக ரைட்டான்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஏன் இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்கீங்க? ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறீங்கல்ல நீங்கள். இல்லை கைட் பண்ணுறதுக்கு வேறு யாருக்கும் கைட் பண்ணுற அரசியல் அனுபவம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாதவர்களால் விஜய் வந்து தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டுக்கிட்டே வராரு, கேவலப்பட்டுக்கிட்டே வராரு. ஏன்னா இதை நம்ம சொன்னோம்னா நம்மளை விஜய் ஹேட்டர்ன்றான். உண்மையை புரிஞ்சுங்க. இதாவது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, ஒரு மாநாட்டுக்கு திட்டமிடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க சார், ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. நீங்கள் இணையத்தில் ஆரம்பிச்சிங்களா, எக்ஸ் தளத்தில் சொன்னீங்களா, வெறும் அறிக்கையே விட்டுட்டு இருந்தீங்களா, வாழ்த்து கட்சியை வெற்றி கட்சியை விட்டு வாழ்த்து கட்சியாகவே நீங்கள் நடத்துறீங்களா, ஏதோ ஒன்று பண்ணீங்க. ஓராண்டு காலமாக நடந்து வரீங்க. உங்களோட நடந்து வருவதற்கு கூட நீங்கள் ஆள் பலத்தை ஏன் வச்சுக்கல? கோடிக்கணக்கான ரசிகர் இருக்கான்ல. இப்போ இத்தனை நேரம் நீங்கள் வந்து மாவட்ட தலைவர்கள் போட்டிருப்பீங்க, மாநில நிர்வாகிகள் போட்டிருப்பீங்களா இல்லையா? அவங்கள யாரையுமே ஏன் அடையாளப்படுத்த மாட்டீங்க? புஷி ஆனந்த் தவிர வேறு யார் முகமும் ஏன் அடையாளப்படுத்த மாட்டீங்க? என்ன பிரச்சனை அதில்? விஜய் ஏன் இதில் முன்னெடுக்க மாட்டேங்கிறாரு? அப்போ விஜய் வந்து ஆட்டு விற்கிற பொம்மையா? அவர் ஆட்டு விற்கிறது யார் அப்பனா? இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருமா வராதா? நான் ஒரு பத்திரிகையாளராக பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே என்னடா இவ்வளோ சைல்டிஷாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் அதை பதிவு பண்ணுறேன். நிறைய கட்சிகளில் இன் கேமரா மீட்டிங் நடக்கும், ஆலோசனை கூட்டம் நடக்கும். ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி இல்லை அனுமதி மறுக்கப்பட்டால், காவல்துறை ஏதோ பிரச்சனை பண்ணுது, அரசாங்கம் ப்ரெஷர் கொடுக்குது, இப்படி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அவங்க வந்து இன் கேமராவில் மீட்டிங், அது பத்திரிகையாளர்களும் சேர்க்க மாட்டாங்க, தப்பு இல்லை, ரகசியம் காக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், ஒரு ஆஸ்தான வீடியோகிராஃபர் இருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களோட தலைவராக இருக்கார் இல்லையா, அவர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்து பத்திரிகைகளுக்கு கொடுத்துருவாங்க. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. மறுநாள் அது பேப்பரில் வந்து முக்கியமான செய்தியாக இடம்பெறும். அப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குன்னு போது இதை முன்னெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நபர்கள் இந்த ஆலோசனைகள் கூட கொடுக்கறதுக்கு இல்லைன்னா, ஆலோசனை மீட்டிங் நடந்துச்சுன்னு சொல்றீங்களே தவிர அந்த மீட்டிங்கில் யார் இருந்தாலும் காட்டுறதுக்கு ஏன் பயப்படுறீங்க சார்? என்ன பயம்னு கேட்குறேன் நான். அரசியல் கட்சியாக நீங்கள் பரிணாமம் வந்துட்டீங்க சார். நீங்கள் ஓராண்டு குழந்தை, நீங்கள் புதுசு இல்லை. நீங்கள்
அப்போ உங்ககிட்ட வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுகிற தலைவர்களையோ பங்கு பெறுகிற நபர்களையோ கூட அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன் மேன் ஷோவாகவே நான் இருப்பேன்னா, ஒன் மேன் ஆர்மியாகவே நான் இருப்பேன்னா, பொதுமக்களுக்காக நீங்கள் எப்படி வெளியே வந்து ரோட்டுக்கு வந்து எப்படி நீங்கள் நிற்பீங்க? இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் ஒரு கேள்வி எழுது. புஷி ஆனந்தோடைய கண்ட்ரோலாக தான் மொத்த கட்சியுமே இருக்கா? புரியல சார் எனக்கு. அதைத்தான் நான் திருப்பி கேட்குறேன். ஆனால் நான் இன்னொரு தகவலும் எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அங்கே வந்து நீங்கள் பதவிக்காக பல பேர் காத்திருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காசு பணம் இருந்தால் மட்டும்தான் பதவின்ற ஒரு குற்றச்சாட்டம் எழும்பியிருக்கு. இப்போ அதை விட இன்னொரு கொடூரம் என்னன்னா, ஏன் இவங்கெல்லாம் அடையாளப்படுத்தாமல் இருக்காங்கன்றதுக்கு காரணம் இன்னொன்று சொல்கிறாங்க. வேறு கட்சியிலேருந்து, மாற்று கட்சியிலேருந்து, வேறு ஏதோ ஒரு கட்சியிலேருந்து நிர்வாகிகள் ஏற்கனவே எம்பிக்களாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, எம்எல்ஏவாக இருந்து பதவி போனவங்க, அங்கே வந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள், சீனியர்ஸு, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, ரஜினிகாந்த் பாணியில் சொல்லணும்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வருவாங்கன்னு காத்துனுக்குறாங்களாம். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மாநில பதவிகள் கொடுத்துருவாங்களாம், மாவட்ட பதவிகள் கொடுத்துருவாங்களாம். அப்போ காலங்காலமாக உங்களுக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருப்பான், காலங்காலமாக உங்களுக்கு வந்து காசை போட்டு பால் அபிஷேகம் பண்ணியிருப்பான், கட் அவுட் வச்சுருப்பான், வீட்டுக்கு கூட காசு கொடுக்காம வந்து ரசிகன் வந்து கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்துருப்பான். அவனை தெருவிலேயே நிப்பாட்டி இன்னும் கோஷம் போடவே வைப்பீங்களா? என்ன சார் உங்களுக்கு சமத்துவம்? அப்புறம் சமத்துவம், சமூக நீதி, விளக்கெண்ணெய், வெள்ளப்பூண்டெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? நிச்சயமாக வரும். இல்லை இப்போ சமூக நீதி பேசுகிற விஜய் இந்த மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. பண்ணுவாருன்னு நினைக்கிறதெல்லாம் அப்புறம் சார். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மாநில நிர்வாகிகள் யாரு? ஏன் சொல்லலை இப்போ வரைக்கும்? ஒரு கட்சின்னா இருப்பாங்களே சார். ஆமாம். ஒரு தலைவர் இருக்கணும், ஒரு பொதுச் செயலாளர் இருக்கணும், ஒரு பொருளாளர் இருக்கணும், ஒரு செய்தி தொடர்பாளர் 4 பேர் இவர் போட்டதா சொன்னாங்க. ஒருத்தர் கூட டிவி விவாதத்திலையும் எந்த விவாதத்துக்கும் வரமாட்டேங்கிறாங்களே. நீங்கள் என்னைக்காவது விவாதத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு என்னை கூட பேசுறீங்க, என்ன ஒரு சினிமா பத்திரிகையாளர் விமர்சகர் என்னை கூட பேச வைக்கிறீங்க. இதே மாதிரி டிவிகேலேருந்து அதிகாரம் பெற்ற செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லி யாரையா ஒருத்தரை கூப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும்? ஒருவேளை இங்கே கூப்பிட்ருக்கலாம், ஆனால் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா நான் பல டிவி சேனல்களில் உட்காந்து பேசியிருக்கிறேன், விவாதத்தில் கலந்துக்கிறேன். ஆதரவாளர்ன்ற பேரில் தான் வராங்க. அதான் கட்சி மேலிடம் சொன்னால் தான் நாங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த விஷயத்தில். என்ன அந்த மேலிடம் யாரு? வேற யாரு? சிம்பிள் சார். இந்த மாதிரி வச்சு ஒன் மேன் ஷோவை நடத்தினா கட்சி நடத்த மாட்டார் இவர். உண்மையை சொன்னால் வலிக்க தான் செய்யும். நீங்கள் பொதுமக்களுக்காக இறங்கி போராடணும்னு வரீங்களா? தயவுசெய்து வாங்க, ரோட்டுக்கு வந்து நில்லுங்க, பிரச்சனை என்னன்னு பேசுங்க. தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, பேச வேண்டிய பிரச்சனை. இப்போ இங்கே களம் இல்லை, இது நமக்கான நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒதுங்கி போன மாதிரி எல்லா நேரங்களையும் ஒதுங்கி போனீங்கன்னா 26 தான் எனக்கு டைரெக்டாக நான் சிஎம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக அது சினிமாவில் வேணால் நடக்கும். ஒரு பாட்டில் ஓஹோன்னு மேலே போகிறதும் ஒரு பாட்டில் இறங்கி வர்றதும் சினிமாவில் நடக்கும், அரசியல் களத்தில் நடக்காது. இந்த கேள்விகளுக்குலாம் யார் பதில் சொல்லுவா? இப்போ நான் இத்தனை கேள்விகள் அடுக்கியிருக்கேன்ல, உங்கள் மாநில நிர்வாகிகள்னு ஏன் சார் நீங்கள் வந்து எதையுமே யாரையும் அடையாளப்படுத்த மாட்டீங்க? அப்போ யாரும் வளரக்கூடாதா உங்கள் கட்சியில்? ரசிகனாக இருக்கும், கடைசி வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் ஓட்டிகிட்டே இருக்கணும். இந்த ஒரு படத்தில் சொல்லுவானுங்க, கஞ்சா கருப்பு, ஏன் ஒருத்த போஸ்டர் தானே ஓட்டுறேன் நான், என்னைய மாடு தானே வாங்க போகிறேன், என்னைய முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போயிட்டேன்ற மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் அந்த அப்போ ரசிகனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் உங்கள் படத்துக்கு அவன் வந்து 200 ரூபா டிக்கெட்டாக 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு காசு கொடுக்காம வீட்டில் பசியும் பட்டினியுமா இருந்துக்கிட்டு அவன் அப்படியே இருக்கணும். ஆனால் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் அவர் கவனிக்கணும் சார். நான் புசியானதெல்லாம் குறையே சொல்ல மாட்டேன். அப்போ விஜய் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகாது யாரு? அப்போ விஜயை சுற்றி என்ன லாபி நடக்குது? இன்னொரு பெரிய கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட யாரையுமே அவங்க இன்னும் வெளிக்காட்டவே இல்லையே. நீ ஒரு கட்டமும் ஒரு விளக்கண்ணியும் கிடையாதுங்க. இதில் வேறு 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், என்னத்தை சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் கட்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு அடிப்படை விஷயம் இருக்கும்ல, அந்த அடிப்படை விஷயம் கூட வெளியில் வர மாட்டேங்குது. ஒரு லெட்டர் வருது, ஒரு தகவல் வருது அப்படின்னா அதில் விஜய் முகம் இருக்குது, தப்பு இல்லை சார். அவர் தான் கட்சியினுடைய பிரதான மையம், ரைட், ஓகே. எல்லாத்துக்கும் விஜய் அறிக்கை விட்டுட்டே இருக்கார். அவர் கையெழுத்து தான், அவர் தான் அறிக்கை விட்டுருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு பொது பிரச்சனைக்கு ஒரு விஷயத்துக்கு வராங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த நேரம் எவ்வளோ பிரச்சனை கையில் எடுத்துருக்கணும், உங்கள் அடையாளம் இந்த நேரம் எவ்வளோ பரவி இருக்கணும். இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா, மாநாட்டுக்கு பர்மிஷன் தரலன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். போக்குவரத்து விதிகளை மீறி நாங்கள் வந்து வழி தர மாட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கிங் வந்து ரோடுக்கு இந்த பக்கம் வைக்கிறீங்க லெஃப்ட்டில், மாநாடு ரைட்டில் நடக்க போகுது, அப்போ அது நெடுஞ்சாலை, நேஷ்னல் ஹைவேஸு, மாநாட்டில் வண்டியை விட்டுட்டு அவன் அங்கே ரோடை கிராஸ் பண்ணான்னா நிறைய விபத்துகளுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை போக்குவரத்து பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து காவல்துறை நோ சொல்லுதா? அது நியாயமான விஷயம். பட் நோ சொல்கிற அதே நேரத்தில் அந்த இடமே கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக ஒரு 84-85 ஏக்கர் வந்து பொட்டல் காடு, எம்டி கிரவுண்டு.
ஏன்னா அந்த இடத்த நம்ம போய் பார்த்தோம், அதனால சொல்கிறேன். ஃபுல்லாக காலியான இடம். அங்கே நீ எவ்வளோ வேணால் கார் நிறுத்திக்கலாம், எவ்வளோ வேணால் வேனு பஸ் எதை வேணால் நிறுத்திக்கலாம். அவ்வளோ மக்கள் வரப்போகிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல பர்மிஷன் தராதுக்கு ஏதோ காரணம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அரசாங்கம், திமுக அரசாங்கம் தடுக்குது, என்னமோ சொல்கிறீங்க நீங்கள். ஆளுங்கட்சியினுடைய பயம், உதயநிதிக்கு போட்டியாக வந்துட்டார், ஏதோ சொல்கிறீங்க, உங்கள் வாய்க்கு வந்தாலும் அள்ளி விடுறீங்க. ரைட்டு, ஓகே. நான் அப்புறம் அதுக்கு நான் இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, பரவாயில்ல. இது வரலன்னு சொன்ன உடனே விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? நான் எப்படி ஒரு கட்சி தலைவராக என்ன பண்ணியிருக்கணும்? அவர் உடனடியாக பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்படி தானே சார் செய்வாங்க. எங்களுக்கு அரசாங்கம் இந்த பிரச்சனை பண்ணுதுன்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இப்போ மாறுறீங்கன்னா உடனே அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டை யார்கிட்ட சொல்லணும்? மக்கள்கிட்ட சொல்லணும். ஒன்று மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்க தான் மாநாடுன்றாரு. அப்போ மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறவங்க மீடியா. அப்போ மீடியாவை சந்திக்கணும். சந்திச்சாரா? இல்லை. சரி, அது கூட வேண்டாம் சார். மாநாட்டு இடத்தை பார்வையிடுவதற்காக புசி ஆனந்த் போகிறார், தப்பு இல்லை. பொதுச் செயலாளர் போகிறார், இதுக்கு போகலாம் அவர். ஆனால் பெட்டிஷன் கொடுக்கறதெல்லாம் போகக்கூடாது அவர். அப்போ உங்கள் மரியாதைன்றது சார், ஒரு பொதுச் செயலாளருக்கான மரியாதை ஒன்று இருக்குல்ல, ஒரு கட்சியினுடைய ஒரு பிரம்மாண்டமான பதவி சார் அது. இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஆண்டதில் தலைவர்களை விட பொதுச் செயலாளர் தான் பெரிய பவர் இருந்தது. இரும்பு பெண்மணியாக இருந்தாங்க ஜெயலலிதா. நிரந்தர பொதுச் செயலாளர்னு எப்போ அவன் போட்டானோ அப்போவே அந்த அம்மாவுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. பொதுச் செயலாளர் போஸ்ட் அவ்வளோ பயங்கரமான போஸ்ட் சார். இன்றைக்கி வரைக்கும் அங்கே பெரிய 7.5 ஆகி கடைசியில் எடப்பாடி அந்த போஸ்ட்டுக்காக எவ்வளோ என்னென்ன விஷயங்கள் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. அப்போ அந்த போஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போஸ்ட்டு, கோடிக்கணக்கான ரசிகர்களாம், அவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஜய், பிரம்மாண்ட பிரபலமான உலகமறிந்த ஒரு நடிகருடைய கட்சியில் நீங்கள் பொதுச் செயலாளர் இருக்கீங்க. ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குல்ல, இது ஒரு நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் பண்ண வேண்டிய வேலை. அது இவரே போகிறார், கிளம்பி போய் அங்கே கொடுக்குற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு. போஸ்ட் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடுது எந்த தேதியில் கேட்குறாங்க இவங்கன்னு. அந்த வீடியோ எடுக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு எல்லாருக்குமே. வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்க, சார் மாநாடு எப்போ சார் நடக்க போகுது, எப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க சார்? நான் இல்லை, அது வந்து தலைவர் சொல்லுவார். அப்புறம் இன்னொன்று விஷயத்த கேட்டால், இல்லை அது வந்து தளபதி சொல்லுவார். அப்புறம் வேறு எதாவது கேட்டால், இல்லை அது தளபதி. அப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க? ஏன் இந்த எளிமை நாடகம்ன்ற? இது எளிமை கிடையாது, இது நாடகம். இது இன்னும் பெரிய கொடுமை என்னென்னா, அந்த அவர் போய் பார்த்தார்ல, பிரச்சனை ஆயிடுச்சு, தேதி கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே விஜய் அந்த இடத்துக்கு போயிருந்தா விஜய்க்கு அட்டென்ஷன் கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமா? இல்லை, விஜய் மறைமுகமாக கூட போயிருக்கலாமா, சொல்லாமல் கூட யார்ட்டே போய் பார்த்துட்டு வந்துருக்கு. வேண்டாம் சார், நீங்கள் சொல்லவே வேணாம் சார். நீங்கள் சொல்கிற பாணிலே நான் வரேன். நான் அந்த இடத்தை விஜய் பார்த்தார், அங்கே போய் ஸ்பாட்டில் நின்றுட்டாருன்னு சொன்னால் விஜய் மீதான அட்டென்ஷன் கூடுமா குறையுமா? கண்டிப்பாக கூடும். ஒரு அட்டென்ஷன் வருமா? டேய் களத்துக்கு வந்துட்டார்டா விஜய், கூடும்ல. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் ஏன் சார் வேஸ்ட் பண்ணுறீங்க? நோட்டு புக்கு கொடுக்குறீங்க பசங்களுக்கு. முதல் மீட்டிங்கில் முக்கியமான பிரதானமான பிரச்சனை, நீங்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையில் தலையிட்டால் தான். தலையிட்டால் மீன்ஸ் நீங்கள் பேசுனதில்லை, சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் ரகசியமாக பைக்கில் அனிதா வீட்டுக்கு போனீங்க, ஞாபகம் இருக்கா? போயிட்டு வந்துட்டாரா? அப்போ நீட்டினுடைய கோர முகம் உங்களுக்கு தெரியும். முதல் மீட்டிங்கில் அதை பற்றி பேசவே இல்லை. நம்மளை மாதிரி நிறைய பேர் மீடியாவில் பேசி பேசி பயங்கரமாக வந்து இவர் எப்படி விஜய் இதை எப்படி மிஸ் பண்ணாருன்னு சொன்ன உடனே அடுத்த மீட்டிங்கில் நீட்டு பற்றி பேசுகிறார். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய களம், உங்களுக்கான களம் இருக்கும்போது ஏன் நீங்கள் களத்துக்குள்ளே இறங்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர, சார் சினிமாவில் நீங்கள் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியாது சார். சினிமாவில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புவான், நாடகத்தை நம்புவான், கற்பனையை நம்புவான், வசூல் விவரங்களை கூட நம்புவான், உண்மை கிடையாதுன்னா கூட அதை நம்புவான். ஏன்னா அது சினிமா. இன்னைக்கு வரைக்கும் சினிமா முகம் மாதிரியே நீங்கள் இந்த அடையாளப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, இது அரசியல் வேற சார். இந்த பாதையே வேற, இந்த பயணமே வேற. இதெல்லாம் அனுபவம் இல்லைன்னா ஒன்று மேலே போயிருவீங்க. ஒரே ஒரு விஷயத்தோட நான் இந்த சப்ஜெக்டில் வேறு சப்ஜெக்ட் போகலான் இருக்கேன். இவர் வந்து இப்போ ஒரு கடலூர் ஜோசியர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு தகவல் சொல்கிறாங்க. அந்த ஜோசியர் பேர் கேட்டால் அது ஷாக் ஆகி போச்சு எனக்கு. அவர் பேர் சந்திரசேகரன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க அப்பா பேர் சந்திரசேகர். எனக்கு ரொம்ப அறிமுகமான ரொம்ப மரியாதைக்குரிய மனிதர் அவர். நான் மட்டும் இல்லை, உலகமே அவரை மரியாதையாக பார்க்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன். அவர் தான் உனக்கு விஜய்க்கு இந்த ஒரு அடையாளம் ஏற்படுத்துவதற்கு பேஸாக இருந்தவர். நீங்கள் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த அரசியல் பாலபாடம்னு சொல்லுவாங்க, அதை கற்றுக் கொடுத்தது அப்பா தான். அப்பா சந்திரசேகர் பேச்சை கேட்டார்னா ஒரு அரசியலில் ஜெயிப்பார் சார், ஜொலிப்பார். ஜோசியர் சந்திரசேகர் பேரை கேட்டார்னா இந்த மாதிரி ஏழரைகளோட தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பார்.
இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கான எல்லா விடைக்கும் பதிலும் அவர் இந்த மாநாட்டில் முன்வைக்கலாமே. மாநாட்டில் இந்த ஒவ்வொரு மாவட்டங்கள் மாநிலங்களில் யார் யார் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க அதெல்லாம் அறிவிப்பாங்களே மாநாட்டில். அறிவிக்கிட்டோம் சார், அதைத்தான் கேட்குறேன் நான். நீ தாராளமாக அறிவிக்கிட்டோம். நான் சொல்ல வர ஆதங்கம் என்னன்னா, இது ஆதங்கம் தான். ஒரு வருஷமா நீங்க வந்து ஒரு கட்சியை ரன் பண்றீங்களே, ஒருத்தரை கூட உங்களால் அடையாளப்படுத்த முடியலையான்னு கேட்குறேன் நான். நீங்க இதை விட்டுருங்க சார், அரசியல்லாம் விட்டுருங்களேன். நடிகர் விஜய்னு வந்துருங்க. நடிகர் விஜய் இத்தனை வருஷமா இருக்கார் ஃபீல்டுக்குள்ளார. அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அந்த ரசிகர் மன்றத்தில் நடிகர் விஜய் தெரியும். அப்படியே டக்குன்னு நீங்க யோசித்தீங்கன்னா புசி ஆனந்த் தெரியும் எல்லாருக்குமே, விஜய் கூடவே டிராவல் பண்றாருன்னு தெரியும். அப்புறம் நீங்கள் வேற யார் மைண்டில் வருவாங்கன்னா, ரொம்ப யோசித்து பார்த்தாலும் ஈசிஆர் சரவணன் ஒருத்தரை சொல்லுவீங்க. வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது, நம்ம டைம் எடுக்கவே வேணாம். முடியாது, எனக்கும் முடியாது. இப்போ தம்பி ஜெகதீஷ் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். அது சினிமா. அரசியல் போது கம்மி தான், ஒன்றுமே இல்லை. புசியானதை தவிர வேறு யாருமே கிடையாது. திடீர்னு அந்த கொடியேற்றுற விஷயத்தில் பாருங்கள், பக்கத்தில் வந்து ஒரு சகோதரியை உட்கார வச்சிருக்காரு, இஸ்லாமிய சகோதரியை. அவங்க என்ன போஸ்ட்டில் இருக்காங்க எது ஒன்றுமே தெரியாது. யாரோ கொடுத்த ஐடியா. இந்த மாதிரி முக்கியமான நீங்கள் முன்னாடி 4 பேர் தான் உட்காடுறீங்க. அந்த 4 பேரில் நீங்கள் உட்காடுறீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரி உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் புசியானந்த் உட்காந்துருக்காங்கன்னா மீடியா அட்டென்ஷன் மொத்தமாக என்ன வரும்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரி உட்கார்ந்து வச்சோன்னா சிறுபான்மையினருக்கு தட்டி தூக்கிட்டாருடா விஜய், பயங்கரமாக அந்த ஓட்டுக்கள் அப்படியே திரும்பி விஜய் பக்கமாக குத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்கல்ல, அது எதுவுமே நடக்காதுங்க. அது எதுவுமே நடக்காது. நீங்கள் உங்கள் கொள்கை என்னன்னு தெரியாத வரைக்கும் நீங்கள் இங்கே என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கேரளாலேருந்து ஆந்திராவிலேருந்துலாம் ஓட்டு எடுக்க முடியாது. ரசிகர்கள் இருப்பாங்க. எனக்கு சிரிப்பாக வருது, ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரசிகர்கள்லாம். எங்களுடைய அந்த செயலியில் ஒரு செயலி ஒன்று பண்ணாங்கல்ல இவங்க, அந்த செயலியில் 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, 2 கோடி பேர் சேர்ந்து என்னமோ அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, சந்தோஷம், சேர்ந்துட்டாங்க, ரைட்டு. அந்த செயலின்றது உலகம் முழுக்க யார் வேணா சேரலாம். உலகம் முழுக்க சேர்ந்தவங்களாம் ஓட்டு போட முடியுமா? தமிழ்நாட்டில் ஓட்டர் ஐடி தானே. கரெக்டா? அப்போ உங்ககிட்ட இங்கே வாக்காளர் லிஸ்ட்டில் இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு போடக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களுடைய வாக்குகள் தான் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த வாக்குகளில் பெரும்பகுதி வாக்கு திமுக கிட்ட இருக்கு, பெரும்பகுதி வாக்கு வந்து அதிமுக கிட்ட இருக்கு, காங்கிரஸ் கிட்ட இருக்கு, திருமா கிட்ட இருக்கு, சீமான் கிட்ட கூட இருக்கு. அவங்கவுங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு வாக்கு வரணும்னா புதிய வாக்காளர்கள் வருவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் புதிய வாக்காளர்கள் குறிப்பிட்ட சதவீதம் 1, 2, 2%, 3% வராங்க இல்லையா? இதுதான் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு இருக்கும். அப்போ டிசைடிங் ஃபேக்டராக ஒரு 15% இருப்பாங்க. இந்த 15% என்ன பண்ணுவான்னா, அந்த போய் இந்த பூத் வாசல் நிற்கும் போது யோசிப்பான், யாருக்கு போடலாம் நம்ம அப்படின்னு. யங்ஸ்டர்ஸ் பாதி பேரை அழகாக மூளைச்சலவை பண்ணி நம்மால் ஒருத்தர் வாங்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு ஆண்டும். யாருன்னா நம்ம எங்கள் அண்ணன் சீமான். யங்ஸ்டர்ஸ் தான் அவருடைய டார்கெட்டு. பெருசுங்கிட்டலாம் போனால் அவர் அடி வாங்கி ஓடி வந்துடுவார். இங்கே அவங்கள கார்னர் பண்ணுவாரா? இந்த அந்த யங்ஸ்டர்ஸோடைய கவனம் இப்போ எங்கே திரும்புதுன்னா அப்படியே விஜய் பக்கம் திரும்புது. இங்கே தான் நீங்கள் வந்து ஓட் ஷேரிங்கை பிரிச்சுக்க முடியும். திமுகவில் ஓட்டு போடுறவங்க எந்த காலத்திலையும் திமுக சூரியனுக்கு தான் போடுவாங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போகிறாள் என்றைக்குமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு. அது தலைவர் யார், எடப்பாடியா, ஓபிஎஸ்ஸா, சசிகலாவெல்லாம் பார்க்க மாட்டான். எம்ஜிஆர் கொடுத்த சின்ன ரெட்டலை போடுறா ஓட்டை அப்படின்னு அது அப்படியே இருப்பாங்க. அந்த மக்கள் மாற மாட்டாங்க. அது மாதிரி திருமாவளவன் ஒரு கேட்டகரி இப்போ உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் என்ன சின்னத்தில், அவர் வந்து சின்னமே பர்மனெண்ட்டாக கிடைக்கலனா கூட, மாற்று சின்னமாக இருந்தால் கூட அங்கே போய் அவர் நின்று ஏதோ ப்ராபகண்டா பண்ணாருன்னா அவருக்கான ஓட்டு கிடைக்குது. அது கிடைச்சதுனால தான் ஜெயிக்க முடிஞ்சுது. பொது தொகுதியில் கூட ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்கான ஒரு வாக்காளர் இருக்கான். எந்த சின்னத்தை சொன்னாலும் ஓட்டு போடுறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி ஒருத்தருக்கும் இருக்கா? இப்போ நீங்கள் யாருக்கிட்ட இருந்து ஓட்டு எடுப்பீங்க? அப்போ இங்கேருந்து நீங்கள் மாற்று அரசியல் பண்ணோன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்று அரசியலுக்கான முன்னெடுப்புகளை நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேள்வி வருமா வராதா? நிச்சயமாக வரும். வழக்கமாக நீங்கள் தான் நிறைய கேள்வி கேட்பீங்க, ஆனால் இந்த முறை நான் கேள்வி கேட்டே இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு இவங்களோட நிலைமை. இல்லை, இப்போ இந்த மாநாட்டில் அவர் தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய கொள்கை எந்த ரூட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ பெரியார் சிலைக்கு போய் மரியாதை பண்ணது, அதுக்கு முன்னாடி அண்ணாக்கு வாழ்த்து சொன்னது அப்படின்னு அவர் ஒரு திராவிட சிந்தனையில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குன்னு கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நான் அதை நம்பலை. இதெல்லாம் பூரா நாடகம் தான் நான் நினைக்கிறேன். நான் ஓகே, பெரியார் சிலைக்கு போயிட்டு வந்தேன். ஆமாம். ஏன் இது நாடகம்னா, இந்த எளிமைன்னு ஒரு விஷயத்த வேற பயங்கரமாக எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பாரு, என் தலைவன் தானே தட்டை தூக்கிட்டாரு, தானே மாலையை தூக்கிட்டாரு அப்படின்லாம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல. அது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பாக கூட நம்ம வச்சுக்கலாங்க. ரொம்ப டீக்ரேட்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, ரைட், அவரை பண்ண விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு 100 மீட்டர் பின்னாடி, 100 மீட்டர் கூட வராது, ஒரு 10 ஸ்டெப் எடுத்தால் பின்னாடி நினைவிடம் இருக்குது.
நீங்கள் பெரியாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுங்க, பெரியாரை படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அங்கே போகிறதுக்கான ஒரு அந்த விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராயிட்டீங்க. நான் வந்து நீங்கள் இதை வந்து மீடியாவுக்கு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியோ பெரிய கூட்டம் விஜய் வராருன்னு ஒரு பெரிய கூட்டம் கூடிரும், அதுக்காக நாங்கள் ரகசியமாக போனோம் கூட தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு நிர்வாகிகள்னு இருப்பாங்கல்ல, எப்படி போட்டிருப்பாங்க இல்லையா சார்? சார் கட்சியை பதிவு பண்ணும் போதே எங்கள்கிட்ட இவ்வளோ பேர் நிர்வாகிகள் இருக்காங்கன்னு தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது இருப்பாங்க. அந்த நிர்வாகிகளோடு போகும்போது இவருக்கான ஒரு உரிய மரியாதையோடு ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தார்னா, இங்கே வச்சவர் அங்கே போய் நினைவிடத்துலையும் ஒரு விஷயம் வச்சுட்டு பண்ணிட்டு வந்திருந்தார்னா இவருக்கான மரியாதை தான் கூடியிருக்கும். இப்போ இது ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. நீங்கள் எளிமைன்னு ஒன்று சொல்கிறீங்க, அது நாடகம்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நானே அதை நாடகமாக தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜேர்னலிஸ்ட்டாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துலையே ஏன் விஜய்க்கு இப்படி தப்பாக கைட் பண்ணுறாங்க? அவருக்கு ஒரு 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 கரெக்டான இடத்துல உட்கார வைக்கிறதுக்கோ இல்லை அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கோ சரியான நபர்கள் ஏன் இல்லாமல் போயிட்டாங்க? ஒரு அறிக்கையில் கூட அவ்வளோ சொதப்பல் இருக்கு. ஆரம்பத்தில் இக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. சமூக நீதி சமத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் சொல்கிற உங்களுக்குள்ள சமூக நீதி இருக்கா சமத்துவம் இருக்கானா அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓடுது. ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? மாநாட்டில் சொன்னீங்கன்னா அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடும். எழுதி வச்சுங்க. முதல்ல இவர் படத்தோட டிக்கெட்டை விற்கிறது கரெக்டாக விற்கிறாரா? 200 இருக்கிற டிக்கெட் விலை 2000 ரூபாய்க்கு போகுது. இப்போ போயிருக்கு. இல்லை கோட்டு வர அது நடந்துட்டு தான் இருக்கு எல்லா படங்களுக்கும், பெரிய படங்களுக்கு. நான் விஜய் மட்டும் சொல்ல, எல்லா பிரபல நடிகருடைய படங்களையும் அந்த பிரச்சனைக்கு தான் செய்யுது. அதனால ஏதோ இவரை கார்னர் பண்ணுறோன்னு நினைக்க வேண்டாம். எல்லா நடிகருமே ப்ராப்பராக உங்களுக்கு என்ன வரணுமோ அதை சொல்லுங்க. நீங்கள் அதையே நீங்கள் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஏன் விஜய் கார்னர் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னென்னா மற்றவர்கள் அரசியலுக்கு வரல, நீங்கள் அரசியல் களத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரீங்க. மக்களுக்கு நல்லது செய்கிற நான் வரேன்னா முதல்ல ரசிகர்கிட்ட சுரண்டுறீங்கல்ல, மொட்டடிக்கிறீங்கல்ல, அதை தடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏங்க அது வந்து தேட்டருக்காரங்க பண்ணுற வேலை, தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுற வேலை. இதில் என்னங்க நடிகர் சொல்லுவார்னு சில பேர் முட்டு கொடுக்க வராங்க. அந்த முட்டு பாய்ஸ் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்குறது பெரிய முட்டு தான் அப்படின்னு. ஏன்னா ஒரு நடிகர் அவர் சொல்வதை கேட்பதற்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கான். விஜய் வந்து ஒரு சட்டை போட்டார் அப்படின்னா அந்த மாதிரி சட்டை எந்த கடையில் கிடைக்குதுன்னு பார்த்து வாங்குறான். பட்டனெல்லாம் அவுத்து விட்டு பனின் தெரிகிற மாதிரி போனார்னா அதே மாதிரி இவனும் பனின் தெரிய போவான். மேனரிசம் என்னவோ ஃபாலோ பண்ணுறானா? ஒரு சிகரெட் தூக்கி போட்டார்னா அதே மாதிரி பண்ணுறான். தலையை கோதி விட்டு அது மாதிரி பண்ணுவான். அவர் டான்ஸ் ஸ்டெப்பு என்ன பண்ணாலும் ஃபாலோ பண்ணுறாங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அப்போ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் நீங்கள் இது மாதிரி தம்பி என் படத்துக்கு அதிகமாக விலை கொடுத்து டிக்கெட் வாங்காதீங்க, அப்படி விற்கிறதா இருந்தால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அந்த தேட்டரையே நான் வந்து அந்த படம் போட விடாமல் தடுக்கிறேன். ஒரு அறிக்கை வெளியிடலாமே, இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. ஆனால் என்ன இவங்களுக்குள்ளேயே நோக்கம்னா நாம் அந்த முதல் 2 நாள் 3 நாள் கலெக்ஷனில் ரசிகர்கிட்ட எவ்வளோ மொட்டடிக்கிறோமோ அந்த காசு வந்தால் தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் எகுரும். அப்போ தான் நம்ம 200 கோடி 250 கோடிலாம் சம்பளம் வாங்க முடியும். அப்போ அதுவே ஒரு விதத்தில் நீங்களே ஊழலை வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஊழலை ஒழிக்க போகிறேன் மது ஒழிப்பு கதை மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை. மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு இப்போ கூட ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு ஃபோட்டோ பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. எனக்கு எந்த கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன்னு ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த கட்சி பனின்னு போட்டு ஒருத்தர் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ மது ஒழிப்பு அப்படின்றத வந்து அவரவர்களாக எடுக்காத வரைக்கும் அதுக்கு தான் ஏற்கனவே எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான், திருடனா அந்த ஒரு பாட்டு வரும்ல, திருடனா பாதி திருடனா திருட்ட ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி தான். இது வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் மது விற்பனையில் வருமானம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. இப்போ இந்த மாநாட்டில் நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா மாநாட்டில் இவர் பேச வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வருவாய் ரீதியான ஒன்றிய அரசாங்கத்தினுடைய காசு கொடுக்காத பிரச்சனையில் மாநிலத்தை ரன் பண்ணுறதுனுடைய பெரும்பகுதி காசு வந்து இலவசங்கள் கிடைக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே இந்த மதுலேருந்து வர காசு தான். நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவை சுத்தமாக ஒழிச்சிருவேன் சொல்ல முடியுமா அவரால்? சொல்லுவாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவமனைகளெல்லாம் இலவச மருத்துவமனை, தனியார் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலே இருக்காது சொல்ல முடியுமா அவரால்? படங்களில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் மாநாட்டு தீர்மானமாக சொல்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி நிலையங்கள் தனியார் கல்வி நிலையமே இருக்காது, எல்லாமே வந்து அரசாங்கம் தான் நடத்தும், இலவச கல்வி சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்கா சார்? இதையெல்லாம் சொன்னார்னா அந்த ஆசைப்படுற சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குது சார். இல்லைன்னா எங்கள் அண்ணன் சீமான் மாதிரி இவரும் சீட்டு தைச்சிட்டே இருப்பார். நிச்சயமா. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த ஒரு மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு மாநாடு
குளறுபடி இல்லாமல் நடந்து முடிஞ்சிருமா? இல்லை நீங்கள் கூட்டம் வரும்னா நிச்சயமாக நிறைய கூட்டம் வருங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க ஏன் அப்படி இறங்கி போனாங்கன்னு தெரியல எனக்கு. அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் அந்த கட்ஸே போயிடுச்சு உங்களுக்கு. சார் முதல்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க சார், ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. ஐயா நாங்கள் வந்து மாநாடு நடத்த போகிறோம், எங்கள் மாநாட்டில் வந்து 1.5 லட்சம் பேர் வருவாங்க, ஒரு 5000 பேர் மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் வந்து, ஏன்னா அந்த 23ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு டே, அது ஏதோ ஒரு சம்திங் டேன்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு நாங்கள் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம், அது தப்பே இல்லை. அடுத்தது ஒரு பிரச்சனை ஆன உடனே திருப்பி போய் கொடுக்கும்போது அந்த கேள்விகள்லாம் கேட்டாங்கல்ல, யார் வருவா, எப்படி வருவா, என்ன எல்லாம் வந்த உடனே திருப்பி ஒரு இது விளக்கம் கொடுக்கும்போது இல்லை சார் எங்கள் கிட்ட வந்து 50,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு வந்து 1.5 லட்சத்துலேருந்து 50,000 குறைஞ்சிட்டாங்க. நானே எழுதி வச்சிங்க. டெஃபினட்டாக அங்கே வந்து இதை விட அதிகமாக தான் ரசிகர்கள் கூட்டம் வரும். வெறும் ஒரு விஜய் ரசிகர் மட்டும் வரமாட்டான், வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வரும். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் அவர்களுக்கு அந்த இடம் தெரியும், அதனால் அவங்கள பெரும்பகுதி பேர் அங்கே வருவாங்க. அப்போ நிச்சயமாக விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் எவ்வளோ 9 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆச்சு அவர் மாநாடு நடத்தினப்ப. அதை விட மிக பயங்கரமாக தான் இந்த மாநாட்டை இவங்க நடத்துவதற்கு என்ன முடிவு பண்ணாலும் அதான் நடக்கும். ஆனால் அந்த கூட்டம் சிக்கலில் முடியுமா அப்படின்னா இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்த நம்ம போய் பார்த்த தரை கிணறுகள் இருக்கு, ஓகே, ஆபத்தான நிலையில் இருக்கு. ஓகே, அதாவது இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடங்கள்ல மாநாடு நடத்துகிற இடம் இவங்க சொன்னாங்கல்ல ஒரு இடம், அந்த இடத்துக்கே நான் போனேன். அங்கே இடம் போயிட்டு இவங்க எங்கே ஸ்டேஜ் போட போகிறாங்கன்னு ஒரு சிகப்பு கலரில் ஒரு சின்ன குச்சி ஒன்று நட்டு வச்சுருக்காங்க. அதுதான் அவங்க அங்கேருந்து நேராக இன்னொரு இடத்துல இன்னொரு சிகப்பு கலர் குச்சி. நான் அது என் சேனல்லே அது வீடியோவே போட்டிருக்கேன். நான் அங்கே நேரடியாக களத்துக்கு போனேன். சும்மா ஏதோ இங்கே வாயில் வந்தது அர்த்தம் பேசுறத வச்சு நான் பேசலை, ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அங்கே அந்த மேடை போடுவதற்காக இவங்க வந்து பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து 100 மீட்டரில் ஒரு தரை கிணறு, ஆபத்தான கிணறு, குளம் மாதிரி இருக்குது. குளந்தாண்டா இது, நம்ம இறங்கி கை காலை கழுவிட்டோம்னு நினச்சாங்கன்னா ஆபத்து. ஓகே, அது வந்து கிணறுனா நம்ம ரவுண்டாக இருக்கும் இல்லை சதுரமாக இருக்கும், பாறை கிணறு அப்படிலாம் இல்லை, அது மண் சரிவாக இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி கிணறுகளை இவங்க பாதுகாப்பாக மூடாத வரைக்கும் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரில. அதெல்லாம் பண்ணாமல் இவங்க அந்த மாநாட்டுக்கு நடத்துறதுக்கு முயற்சி எடுத்தாலோ இல்லை மக்கள் கூட்டம் டெஃபினட்டாக இவங்க எதிர்பார்க்கறத விட 2 மடங்கு அதிகமாகத்தான் செய்யும், 3 மடங்கு கூட அதிகமாகும். கூட்டத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அதிகமாக இருக்கும். அசம்பாவிதங்களுக்கு வாய்ப்பு இருக்கானா, விஜய் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது அசம்பாவிதம் பண்ணலாம். ஓகே, தற்செயலாகவும் அசம்பாவிதம் நடக்கலாம். அது நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கிறதுனால விபத்துகளுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. காவல்துறை சரியா கணிக்காமையோ இல்ல மேம்பாக்காகவோ விட்டுட்டாலோ ஒட்டுமொத்த பழியும் யார் மேல வரும் தெரியுமா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் யார் மேல வரும், அது புஷ்யானத் மேலயா? வாய்ப்பே கிடையாது, திமுக அரசாங்கத்து மேல தான் வரும். ஓகே, விஜய் மேலாம் வராது, புசி மேலாம் வராது, ஆனந்த் மேலாம் வராது. காரணம் என்னன்னா இவங்க ஒழுங்கா வந்து ஈஸியா சொல்லிட்டு எதிர்கட்சிகள் உடனே சொல்லிடுவாங்க, சார் ஒரு கூட்டம் வருது தெரியுது, 50,000 பேர் வராங்கன்னு தெரியுது, ஐவேஸை ஒட்டி இருக்கு, காவல்துறை எங்களுக்கு வேலையே செய்யல. இப்போ ஏஆர் ரஹ்மான் என்ன நடந்துச்சு, கான்சர்ட்ல யார் தப்பு பூரா ஈவென்ட் நடத்துறவங்க மேல தான். பழி யாருக்கு உண்டுச்சு? காவல்துறை மேல உண்டுச்சு. காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அரசாங்கத்து கண்ட்ரோல்ல இருக்கு. முதலமைச்சர் கான்வாயே எதிர் சைட்ல போச்சு. இந்த அசிங்கத்தெல்லாம் அப்ப பார்த்தோம்ல நம்ம. இது இந்த மாநாட்டிலும் அந்த அசிங்கம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா புத்திசாலித்தனமா இவர் தான் துபாயில இருந்தெல்லாம் ஜிம் பாய்ஸ் கூட்டு வருவார்ல, உள்ளூர்லாம் யாரும் இல்லை பாதுகாப்பு இவருக்கு, அங்கேருந்து கூட்டு வருவார். அந்த மாதிரி இவங்க வந்து ஜிம் பாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணாருன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் என்ன நடந்தாலும் மாநாட்டினுடைய தெளிவான கொள்கை, தெளிவான விஷயங்கள் வச்சுட்டா மட்டும் பத்தாது, களத்துக்குள்ள இறங்கி அடிக்கணும் சார். அப்பதான் நீங்க ஒரு தீவிரமான அரசியல்வாதியை உங்களை பார்ப்பாங்க, இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நிச்சயமா சார். ஸோ மாநாடு எப்படி நடக்க போகுது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி.